செத்துச்சு. ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதுப்பா இந்த வாட்ச். கைஸ், this watch is a drop test of Apple Watch Series 6. என்ன மேட்டர்னா வந்து இந்த வாட்ச் வந்து நான் வந்து கரெக்டாக 2 years பிஃபோர் வாங்கினேன். அது போன ஜனவரி இல்லாமல் அதுக்கு போன ஜனவரி. அண்ட் ஆல்சோ மீன்வைல் நான் வந்து இதுக்கு ஆப்பிள் கேர் பிளஸ் போட்டிருக்கேன். ஸோ 2 yearsக்குள்ள we can change it. 2 times சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. பட் என்ன மேட்டர்னா நான் வந்து சேஞ்சே பண்ணல இது வரைக்கும் அப்படின்னு நான் வச்சுட்டு நான் அப்புறமா 8 வாங்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இது ஒழுங்காக ஒர்க் ஆகாத மாதிரி நடுவில் வந்து சார்ஜர் காணா போய் சில இதெல்லாம் ஆகி அப்புறம் பார்த்தா ஒர்க் ஆகுது. ஆனாலும் இதை வச்சு நான் ஒரு ட்ராப் டெஸ்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ ட்ராப் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம கொடுத்து நம்ம வந்து வில் ஜஸ்ட் பை அ நியூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான். இந்த ஆப்பிள் கேர் பிளஸ் மேட்ரு என்ன வந்துட்டு நீங்கள் இப்போ இது உடஞ்சிருச்சு, ஏதாவது தூக்கி போட்டீங்க, ஏதாவது பண்ணிட்டீங்க, ஏதாவது ஆச்சுன்னா அது வந்து நீங்கள் போய்ட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா வந்துச்சுப்பா அப்படின்னா அவங்க வந்து பூசை கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, டாக்குமெண்டேஷன் சார்ஜர் இருக்குது, சார்ஜஸ் இருக்குது. அது வந்து 6000 ரூபாய் வருமா, இதுக்கு வந்து 5000 ரூபா வரும். ஸோ அந்த 5000 ரூபா வந்து பே பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வாங்கிட்டு ப்ராப்ளி வில் கிவ் இட் டு சம்ஒன் ஆர் ஐ செல் இட் டு சம்ஒன். ஸோ லெட்ஸ் ட்ராப். ஏன்னா இந்த 2 yearsல முடிஞ்சிடும், இந்த டிசம்பரோட முடியுது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து ட்ராப் பண்ணுறேன். யாருமே வாட்சை வந்து ட்ராப் டெஸ்ட்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் இது ஃபோன் கிடையாது இப்படி கையில் வச்சு பார்க்குறதுக்கு. நம்ம வந்து எப்பவுமே கையில் தான் கட்டியிருப்போம். பட் இது என்ன ஆகலாம், யூஸ்வலாக வந்து வாட்ச் வந்து சைடில் படலாம். ஸோ சைடில் படுறதுக்கு வந்து நம்ம எப்படி பட்டால் என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு செம்ம அறிவான கேள்வி. பைக்லேருந்து விழுகும்போது நீ போய் கீழே கை வைப்பல அப்படின்றான். அதெல்லாம் வந்து நிறையா லைக் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. சரியா, பைக்லேருந்து விழுவுறதுல வந்து அந்த நேரத்தில் வாட்ச் போகிறத பற்றி யோசிச்சுருக்க மாட்டேன். உனக்கு கையில் அடிப்படும், காலில் அடிப்படும், நிறைய இடத்துல அடிப்படும். ஸோ அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணாம். இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், அப்போ இங்கே ஏதாவது இது இருக்குன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்க மாட்டாங்க கையை. ஆனால் நான் அடித்தேன் இப்போ. மை காட். ஆனாலும் ஒன்றுமே இந்த ஸ்க்ராட்ச் தான் முன்னாடிலேருந்து இருக்குதுங்க. நான் இதுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டோ இல்லை கேஸோ நான் அதுவும் போடலை. நான் யூஸ்வலாக போடவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வாட்ச்சு, இந்த வாட்சில் போய் யாராவது போடுவாங்களா, அதை போட்டு நிறைய பேர் போகிறாங்க. பட் என்ன அது அவங்களோட விஷயம். பட் எனக்கு வந்து வாட்சில் அது போட்டால் ஒரு மாதிரி லைக் அது பல்கியாக அதுவே ஒரு தனியாக இது அக்சசரி மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். இதெல்லாம் போட்ட மாதிரியே இருக்காது வாட்ச்சு. ஸ்டில் 45,000ன்றதுனால அவங்க பத்திரமா வச்சுருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாஜ் சொல்கிறான். பட் இன்னும் தற்கூரி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி வேணா ஒரு 1 yearல மாற்றிக்கலாம் அந்த மாதிரி மாற்றிருக்காங்களா இப்போ. ஸோ இப்போ வந்து எத்தனை வாட்டி வேணால் மாற்றிக்கலாம் 1 yearல. நீங்கள் உடச்சிங்கன்னா சும்மா ஆனால் போய் உடச்செல்லாம் மாட்டிகிட்டு இருக்காதிங்க லூஸ் மாதிரி. ஆனால் அது மாதிரி பழச ஆச்சுன்னா மாற்றிக்கலாம். கை வலிக்குதுங்க. ஸோ வேறு மாதிரி இப்போ பண்ணலாம் நம்ம. நீங்கள் வாட்சை கழட்டி வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் போட்டு நீங்கள் பாத்ரூம் போயிட்டீங்க. போயிட்டு அப்புறமாட்டிக்கு அப்போ வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பாப்பா வந்து அதை விளையாடும்போது ஒரு ஸ்பேனர் இப்படி எடுத்து இப்படி போடுது. ஐரானிக்காக இருக்குது, ஐகானிக்காக ஐ மீன் ஒரு மாதிரி ஐரானிக்கலாக இருக்குன்னா இருக்கட்டும். அப்போ அப்படி தான் வீடியோ பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும், எப்படி உடைக்கிறது? நான் இப்போ சொல்லுங்கள், ஐடியா கொடுங்க. இப்போ அதுக்கு ஏதாவது சினாரியோ சொல்கிறா? கார்கில் வச்சு இது ஆக்சுவலி அப்படியே போய் இப்படி கொடுத்து எங்களுக்கு புதுசாக ஒன்றா கொடுக்க மாட்டாங்க. இங்கே இதை உடச்சி போய் கொடுத்து தான் கொடுப்பாங்களே. ஸோ அது ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. அதனால் உடச்சி தான் ஆகணும். அதனால் நான் உடைக்கிறேன். சரிங்களா, சீரியஸாக சொல்கிறேங்க. நான் இப்போ இது எப்படியே போய் கொடுத்து இது எனக்கு வந்து அந்த மேட்ரு இருக்குது இல்லை கேர் ப்ளஸ் புதுசாக ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னா அவங்களாவது இதை ரீயூஸ் பண்ணி இது உடைக்காமல் நான் வாங்க மாட்டேன். அன்றைக்கி போயிட்டு கொடுத்துட்டு உடையவே இல்லைங்க. இதுங்க நான் வாங்க முடியும். இது மீன் உடையில இது வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ பண்ணிட்டு வாங்க ஏதாவது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு வாங்கலாம் சொல்லலை. இது நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அவள் இப்போ பண்ண வைப்போம் நம்ம. அதான் பண்ணிட்டு இருக்கோம். 1 2 3 இப்படி போடலாம். இப்படி போட செம்ம ஷார்ப்பாக வரும். வலிக்குதுடா அப்பா ஒரு வாட்டி போடும்போதும் அப்படி லைக். சரி ஓகே. சஃபா யாராவது இதில் சாஃப்ட்வேர் கிடையாது. ஆனால் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது இல்லை. இது சத்தியமாக செம்ம இதுங்க. இப்படி பிடிச்சி நான் கை வச்சு போடாலும் கை வலிக்கும், சீரியஸாக வலிக்குங்க. இந்த இடம் வந்து இதுவாக இருக்கும். பின்னாடியே உடஞ்சிடும் போலையே. இல்லையா இப்படி கொடுத்துருக்கானுங்க. ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்பிள் லவ் யூ. டேபிளா டே அப்போலாம். சரி இப்போ இது வேலைக்கு வேறு ஏதாவது வெயிட்டாக கொடுங்க. நைஃப் வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ராட்ச் ஆகுதான் சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு சொல்கிற மாதிரி இது வந்து எந்த நம்பர்னு தெரியல எனக்கு. இது ஒரு 4ன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஷார்ப்பான நைஃப் தான். 4 or 5 வச்சுக்கோங்க. பரவாயில்லடா ஸ்க்ராட்ச் ஆக மாட்டேங்குது. அடி வேறு லோட் ஆகணுங்க. இப்படி இருக்குது.
வேறு ஏதாவது ஐட்டம் முன்னாடி இது பண்ணுறதுக்கு ட்ரில்லிங் மிஷினா? அப்படி போடுங்க ஒரு வாட்டி. ட்ரில்லிங் மிஷின் போடலாமா? ட்ரில் போட போகிறோம். கண்ணு பார்த்தா ஸோ ஓகே, சேஃப்டி நம்ம ரெடி நல்லா கண்ணாடி போட்டுக்கோங்க. இல்லை நம்ம ட்ரில் பிட் தான் போடணும், அது இதுதான் போடணும். இஸ் டெஃபினட்டாக உணர்ந்துட்டா அது. had to hold this in a place, huh? மாட்னி அடி பொம்பர் கட்ட மாட்டையா, இப்போ பாரு செத்துச்சு. Don't be an idiot. ஏய் உடையவே மாட்டேங்குது இது. சனிய என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உடையலடா, இப்போ உடையும் பாரு. என்னடா இது உடைஞ்சா உடையலடா? ஏன்டா இப்படி இருக்கு? இப்படி கொடுத்துருக்கானுங்க ஆப்பிள்ல, இப்படி கொடுக்க மாட்டேங்கடா அவனுங்க. செத்தடி நீ இன்னைக்கு. ஐயோ இது வேணாம், இது கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி இது மட்டும் தான் கொடுப்பாங்க. கடைசி ஆயுதம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேட் ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு தான் நம்ம இது வந்து இது பண்ண போகிறோன்றது முடிவாகிவிட்டது. ஸோ யா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது உள்ளே போட போகிறோம், போட்டு உடைக்க போகிறோம். வெயிட் 1 2 3 உடைச்சு ஓ மேன், தட் ஹர்ட் சீரியஸ்லி. இவ்வளோ நேரம் போட்டு இது பண்ணதுக்கு இப்போ தாங்க ஒரே ஒரு இதில் விழுந்துச்சுங்க. சரிங்களா? அதான் மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின். இட்ஸ் அஃபிஷியலி திஸ் இஸ் broken. இப்போது தே ஹேவ் டு டேக் திஸ் அண்ட் கிவ் அஸ் த நியூ ஒன். பிஃபோர் டிசம்பர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இது கொடுத்துருவாங்க. ஷெட் இது எப்படி உடஞ்சுன்னு கேட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அம்மா தெரியாமல் அம்மியை போட்டாங்க. ஏதாவது சிரிப்பாக சொல்லணும். நாய் கடிச்சிருச்சு, நாய் வாட்சை கடிக்கிறீங்க, நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்த? விளாண்டுட்டு இருக்கும்போது நாய் கடிச்சிச்சு. அம்மாவுக்கு மனசே வரல. எனக்கே ஆக்சுவலி மனசு வரலைங்க. இது அப்படியே சரி கொடுத்துட்டு புதுசாக அப்படியே எடுக்க போகிறோம், எதுக்கு உடைக்கணும், அப்படியே கொடுத்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் உடைக்கலப்பா, கொண்டு போப்பா அப்படின்னு. ஐ எம் தேர் ஃபார் யூ. வெயிட், ஐ வில் அப்ரிஷியேட் ஆப்பிள் ஃபார் திஸ். அவங்க ஒரு இதில் இருக்காங்க, அதுதான் இதுதான், இப்படி இருந்தால் நான் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆப்பிள் மாதிரி கம்பெனி வாய்ப்பே கிடையாது, அவ்வளோதான். சரிங்களா? ஆப்பிள் ஃபேன் பாயா நான் சொன்னாலும் பரவாயில்ல, ஆப்பிள் தான். புதுசாக கொடுப்பாங்க. சரிங்களா? அக்காவில் கேட்டதா சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வரலாம். இந்த வாட்ச் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அதுக்கும் வந்து ஒரு பெரிய குடோஸ் ஆப்பிளுக்கு. அண்ட் இதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரிங்களா? சாஃபயர் கூட கிடையாது இது, பட் ஸ்டில் நல்லா இதுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நவீன மிஷின் தான் உடைக்கலாம். 311 அந்த நவீன மிஷின். இந்த வாட்ச் நம்ம உடச்சிட்டு ஒரு 1 week to 10 days அவங்கள்ட்ட நம்ம கொடுத்து நம்மளுக்கு வந்து புது வாட்ச் கொடுத்துட்டாங்க. பட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. அப்படியே புதுசாக கொடுத்துருக்காங்க. லைக் லிட்டரலாக புதுசு தான், அதே அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுக்கல. இட்ஸ் a நியூ பீஸ். எப், இட்ஸ் a நியூ பீஸ் ஆஃப் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6. இந்த மாதிரி நீங்கள் ஆப்பிள் கேர் ப்ளஸ் போடுறது வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 2 years இல்லை 1 year நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது உடஞ்சாலும் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். பட் அதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நீங்கள் சேஃபாக வச்சிங்கன்னா இன்னும் பெட்ரு. சேஃபாக வைக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். பட் தென் அது இங்கே ஃப்ரீயாகவே மாற்றிட மாட்டாங்க அவங்க. சரிங்களா? நீங்கள் வந்து என்ன தான் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து 2 வருஷத்துக்கு நீங்கள் போட்டு வச்சாலும், ஆனால் ஒரு ஆப்பிள் கேர் ப்ளஸ் எவ்வளோ வரும்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/4 இல்லை 2/4, ஆமாம் 1/4 ஆஃப் இதுவே வந்துடும் நினைக்கிறேன். ப்ரைஸ் ஆஃப் த ஒரிஜினல் ப்ராடக்டே வந்துடும், அது மேலே கூட வரலாம். இதை நம்ம கொடுத்து மாற்றினதுக்கு வந்து 5,900 6,000 கிட்ட ஆயிருக்குது. பட் இதே நீங்கள் நிஜமாலே உடஞ்சி போயிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் போய் மாற்றிருந்தீங்கன்னா 30,000 கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சேஃப்டியான ஆள்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பட் இல்லைனா ட்ரை டு யூஸ் இந்த மாதிரி ஒரு அவங்களோட இதெல்லாம். அது இப்போ 2 வருஷத்துக்கு வந்து அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் எத்தனை வேணா மாற்றிக்கலான்ற வச்சுக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே வந்து இது வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், அவங்களோட பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவாங்க. இது நம்மளே உடைக்கிறதுனால அந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் போட்டிருந்தா நீங்கள் இது பண்ணால் நீங்கள் மட்டும் உங்ககிட்ட இருக்க ஃபோன் டக்குன்னு உடச்சு நீங்கள் போய் கொடுத்துட்டு மாற்ற சொல்லாதீங்க. ஆப்பிள் கேர் ப்ளஸ் இருக்கணும். அதனால் இருந்துச்சுன்னா பண்ணுங்க. இப்போ நான் இந்த வாட்ச் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குதா எனக்கு, இதை நான் அப்படியே வித்து விட்டுருவேன். எஸ், பாய் பாய், see you.